அன்புள்ளம் கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிபி வாட்ஸ்அப் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜிபி வாட்ஸ்அப்போட லாஸ்ட் வெர்ஷன் 8.95 இருந்துச்சு. பட் இந்த நவம்பர் 5 அன்றைக்கி தான் 9.05 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 2 விதமாக அப்டேட் பண்ணலாம். ஒன்று, ஜிபி வாட்ஸ்அப் வச்சுருப்போங்க, அந்த ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அது மூலியமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். ஜிபி வாட்ஸ்அப்பு சுத்தமாக இல்லாதவங்க, புதுசாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுள் குரோமில் போய் ஸ்ட்ரைட்டாக அந்த நியூ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் மூலியமாகவே எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ஸ்அப் என்ன வெர்ஷனில் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்கள் ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃப்எம் மோட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து செகண்ட் அபவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் வெர்ஷன் 8.95 இருக்குது. இது வந்து லாஸ்ட் வெர்ஷன். இதுக்கப்புறமா வந்துட்டால் வெர்ஷன் 9.05. அது இந்த நவம்பர் 5 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுனா பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எங்கேயுமே பார்த்தோம்ல, ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா மேலே செகண்டாக வியூ வெப்சைட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரௌசர் எது பெஸ்ட்டாக வச்சுருக்கீங்களோ அதை அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் குரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக குரோமில் போய் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதோட வெப்சைட்டை தேடணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்கே இந்த வாட்ஸ்அப் மூலிமா கொண்டு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுட் வாட்ஸ்அப் வந்துருச்சு. இதோட டீட்டெயில்ஸ் பாருங்கள் இருக்குது. இந்த நவம்பர் 5 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.05, சைஸ் 47 MB இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதோட நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டில் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் இருக்குது. வெர்ஷன் 9.05 செக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும். ஒரு வேளை அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் செகண்ட் போயிட்டுருக்கு. அதில் 10 செகண்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மெகா ஆப்புன்னு வந்துருச்சு. இதுதான் இதோட ஒரிஜினல் வெப்சைடு. இப்போது லெஃப்ட் சைடில் டவுன்லோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜிபி வாட்ஸ்அப் வெர்ஷன் 9.05 இதை செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது 0லேருந்து 100 வரைக்கும் % முடியும். இது முடியறதுக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ண வேணாம், இந்த பேஜை விட்டு வெளியவும் போக வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100% முடிய போகுது. ஓகே, 100% முடிஞ்சிருச்சு. இப்போது சேவ் ஃபைல்னு இருக்குது. இதுதான் டவுன்லோட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் அல்லது 2 செகண்ட்லேயே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சு, மேலே பார்த்தாவே தெரியுது. இப்போது டவுன்லோடில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் வெர்ஷன் 9.05 இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாவே போதும், உங்கள் வெர்ஷன் அப்டேட் ஆகிடும். இப்போது நான் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. ஏன்னா குரோமில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் அதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போது செகண்ட் ஆப்ஷன், குரோமில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது வேறு எதுவும் ப்ரௌசர் இருந்தாலும் பெட்டராக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் வந்துடுங்க. நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா foundmodes.net அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அதோட ஒரிஜினல் வெப்சைடு. foundmodes.net ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்லேயே வந்து foundmodes சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபவுட் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து எந்த வெப்சைட்டுக்கு போனீங்களோ அதோட வெப்சைட் தான் இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் ஃபஸ்ட்லேயே எஃப்எம் வாட்ஸ்அப் வெர்ஷன் 9.05 வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். எந்தெந்த மொபைலில் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி டீட்டெயிலாம் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபவுட் வாட்ஸ்அப் 9.05 மெகான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன வந்த மாதிரியே செகண்ட்ஸோட 10 செகண்ட், அந்த செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம். இப்போ ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது ஜிபி வாட்ஸ்அப் தான். ஜிபி வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மெகான்னு வந்துருச்சு. இதுதான் அதோட ஒரிஜினல் வெப்சைடு. முன்ன வந்தது இது லெஃப்ட் சைடில் இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 0லேருந்து 100 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் மட்டும்தான் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ண வேணாம், இந்த பேஜ் விட்டு வெளியும் போக வேணாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 100% முடிஞ்சிருச்சு. சேவ் ஃபைல்னு வந்துருச்சு. இதை சேவ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதில் டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் சைடில் இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கீழே இருக்கிறது ஜிபி வாட்ஸ்அப்பில் போய் அது மூலிமா ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணுது. மேலே இருக்கிறது குரோமில் போய் ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணுது. கீழே இருக்கிறது வந்து நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குரோமில் போய் சர்ச் பண்ண முடியாது. நான் ஜிபி வாட்ஸ்அப் மூலியமாகவே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அப்படி பண்ணிக்கலாம். ஜிபி வாட்ஸ்அப்பே எங்கிட்ட சுத்தமாக இல்லை, புதுசாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்டாக சொன்னால் குரோமில் போய் டவுன்லோட் பண்ணுற மெத்தடை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த லாஸ்ட் வெர்ஷனை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும், இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டிக் மார்க் வந்துருச்சு, ஆப் இன்ஸ்டால் வந்துருச்சு. நீங்கள் டன் கொடுத்தாலும் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துக்கிறேன். இப்போது வெளியே வந்து ஜிபி வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கா 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி எந்த வெர்ஷனில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். எஃப்எம் மோட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே அபவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக ஜிபி வாட்ஸ்அப் வெர்ஷன் 9.05 வந்துருச்சு. அப்படின்னா நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதம் நவம்பர் 5 அன்றைக்கி ரிலீஸ் ஆன நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.